வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னாக்க நீலகிரி மாவட்டத்துல கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மழையும் கூட பாத்தீங்கன்னாக்க காற்றும் பெய்து வருகிறது. இந்நிலையில் பார்த்தாங்கன்னாக்க நீலகிரி மாவட்டத்துல பல்வேறு இடங்கள்ல மண் சரிவு மற்றும் மரங்களும் விழுந்துள்ளன. இதனால் பாத்தீங்கன்னாக்க ஆங்காங்கே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில பார்த்தோம்னாக்க இன்று உதகை அருகே உள்ள இத்தலார் பகுதியில் கனமழை பெய்து வருவதனால் குடியிருப்பு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதுனால் பார்த்தோம்னாக்க கீழே உள்ள குடியிருப்பு பகுதியில் மேல இருக்க மண் பதிஞ்சு அந்த குடியிருப்பு மேல விழுந்துள்ளது. இதனால பாத்தீங்கன்னாக்க அந்த பகுதியில அந்த அசம்பவமே எதுவும் நடைபெறாம இருந்ததுனால பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. மேலும் பாத்தீங்கன்னாக்கா அந்த இத்தலார் பகுதிக்கு தற்போது மீட்பு குழுவும் அந்த பகுதிக்கு விரைந்துள்ளனர். அந்த பகுதிக்கு சென்று அந்த பகுதியில் இருக்க மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனா இந்த மண் சரிவு ஏற்பட்டு இதுவரைக்கும் எந்த உயிர்த்ததமும் அசம்பவமும் எதுவும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பாத்தீங்கன்னாக்க ஆங்காங்கே மரங்களும் விழுந்து வருகிறது. அது மட்டும் பாத்தீங்கன்னாக்க கூடலூர் சுற்றியுள்ள பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாத்தீங்கன்னாக்க அந்த பகுதியில் சில இடங்கள் தாழ்வான உள்ள பகுதியில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்த தண்ணீர்களையும் மாவட்ட நிர்வாகம் சார்ந்தமும் பேரிடர் மீட்பு குழு அந்த பகுதிக்கு விரைந்து அந்த தண்ணியும் மற்ற அந்த குளத்திலிருந்து எடுத்து வெளியே செல்லக்கூடிய மோட்டர் மூலியமாக வெளியேற்றி வருகின்றனர். இதனால பாத்தீங்கன்னாக்க நீலகிரி மாவட்டத்துல சில இடங்கள்ல மேகமூட்டமும் காணப்படுகிறது. இந்த மேகமூட்டத்தினால பாத்தீங்கன்னாக்க வாகனங்கள் இயக்குவதற்கு வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்தில் ஆளாகின்றனர். அது மட்டும் பார்த்தோம்னாக்க காற்றுடன் மழை பெய்து வருவதால் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் இதனுடைய சால்வை மற்றும் தொப்பி போன்றவைகள் அணிந்து தான் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உருவாகி வருகிறது. மேலும் ஆங்காங்கே இந்த மண் சரிவு ஏற்படக்கூடிய இடங்களுக்கு உடனடியாக தீயணைப்பு துறையினர் விரைந்து செல்கின்றனர். அந்த பகுதிக்கு விரைந்து சென்று மரங்களையும் மற்றும் அந்த மண்களையும் தற்போது ஜேசிபி மூலமாக அதை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் 3 முகாம்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. அதற்குரிய எண்ணுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் அவர்களுக்கு இடம் ஏற்பட்டால் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்துக்கும் தகவல் அளிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அதாவது ரோட்டோரத்தில் உள்ள அந்த மரங்களுக்கு தாழ்வே அந்த வாகனங்கள் நிறுத்த வேண்டாம் என்றும் மற்றும் இந்த குட்டைகள் உள்ள பகுதிக்கு பொதுமக்களும் மற்றும் குழந்தைகள் அந்த பகுதிக்கு சென்று அந்த நீரோடிகளில் விளையாட வேண்டாம் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளன. ஏதோ மின்கம்பிகள் கீழே கடந்தால் உடனடியாக மின்சாரத்திற்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் மரங்களை பொதுமக்கள் அகற்ற வேண்டாம் என்றும் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் உடனடியாக அந்த பகுதிக்கு அந்த மரங்களை அப்புறப்படுத்துவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளன. எனவே நீலகிரி மாவட்டம் முற்றிலுமாக ஒரு காற்றுடன் கூடிய சூழ்நிலை உருவாக இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது.